வேர்ல்டோட ஃபேமஸான 5 லாஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லான்னு நினச்சிட்டோன்னே ஏதோ நாட்டோட சட்டத்திட்டங்களை பற்றி பேச போகிறேன்னு நினச்சிடாதீங்க. அதை பற்றி பேசலை, யூனிவர்ஸ் லா பற்றி தான் பேச போகிறோம். 5 ஃபேமஸ் லாஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மர்ஃபி லா. மர்ஃபி லா வந்து என்னத்தை பற்றினா ஃபியர் ஆஃப் சம்திங் பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம். ஓகே, எப்படின்னா சில பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா, இதெல்லாம் நடந்துருமோன்னு நினச்சி நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் அந்த மைந்த மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை தான் வந்து மர்ஃபி லா வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நடந்துருமோ நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா கிட்லின் லா. கிட்லின் லா வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சே எனக்கு வந்து இந்த பர்சன் கூட ப்ராப்ளம் இருக்கு, என்னால இவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா நீங்க எழுதுங்க. ஏன் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல, என்ன அதனால என்ன உங்களுக்கு இது தோணுதோ அந்த மாதிரி நீங்க எழுதும் போது உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நீங்களே எழுதிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா கில்பர்ட் லா. கில்பர்ட் லா வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து மோர் டு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து குறிக்கும். ஓகே, எப்படின்னா லெட்ஸ் சே வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து பெஸ்ட் வேல செஞ்சு நீங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைப்பீங்க. இது வந்து கில்பர்ட் லா கீழே வரும். நாலாவது பார்த்தீங்கன்னா வில்சன் லா. ஓகே, வில்சன் லா வந்து ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் டு நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லா வந்து அப்ளை பண்ணுறவங்க, இந்த லா வந்து நம்புறவங்க வந்து யூஸ்வலி எப்படி இருப்பாங்கன்னா, நாலேஜும் இன்டெலிஜென்ட்டும் இருந்தால் போதும், காசு தானாக வந்து சேரும் அப்படின்னு வந்து அதை கடைப்பிடிப்பாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபாக்லேண்ட் லா. ஓகே, இந்த ஃபாக்லேண்ட் லா வந்து செய்யறதுக்கு வந்து இதை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தனி தைரியமே வேணும் நான் சொல்லுவேன். ஓகே, நோ டிசிஷன் கேன் பி த பெஸ்ட் டிசிஷன் அப்படி, அதுதான் வந்து இந்த ஃபால்கன் லாவோட இது. ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 விஷயம் இருக்கும், அந்த 2 விஷயத்தில் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் டிசிஷன் சொல்லுவாங்க. கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஓகே, நான் கிளியராக சொல்கிறேன். லெட்ஸே உங்களுக்கு ஒரு 2 வேலையோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஓகே, நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வேலை ஏன்னு வச்சுக்கலாம், வேலை பின்னு வச்சுக்கலாம். 2 வேலையோட கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் வந்து இந்த 2 வேலையும் வந்து உங்களுக்கு நாட் ரியலி ஹாப்பி, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இது இல்லைன்னா நீங்கள் இங்கே டிசிஷன் எடுக்க வேணாம். வேலை ஏக்கு போகிறீங்களா இல்லை வேலை பிக்கு போகிறீங்களா, டிசிஷன் எடுக்காமல் ஸோ அந்த 3rd ஆப்ஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதே பெஸ்ட் டிசிஷன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லா வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தனி ஒரு தைரியம் வேணும். ஸோ நீங்கள் இதில் எந்த லா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து அந்த 2வது லா, கிட்லின் லா. நான் ஆக்சுவலி வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் எனிதிங்னா ஐ வில் ரைட் ஆன். ஸோ ஃப்ரம் த ப்ராப்ளம் ஐ வில் நோ த சொல்யூஷன்.